Meenu. Okay. Hi. Sorry for the inconvenience. Now voice is okay. It's fine. Audio is fine, everybody. Okay. Clear, clear, voice is clear. Okay. Clear eye. Yes. With voice கேக்குதா? Audio is clear. Am I audible? Everybody? Please tell
Hello. Hello. Am I audible now? Everybody? Please tell me. I think now it is fine. Yes? Okay, Habada. Fine. Thank God, yaar. Thank God. Okay. Thank God. Okay, fine. Okay. We shall continue the class. Continue the class, everybody. Okay, thank you for joining, all of you. Thank you for your patience. I'm really sorry that the mic was not working. I'm really thankful for all of you for joining again. Voice is fine, no? Audio is okay? Okay, appada. That's great. Thank God. Okay. Quicker, நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துடலாம். For all of you who have joined, we will see from the first quickly. So, எல்லாரும் welcome to Vedantu with me, Meenu Narayanan, your social science tutor. WhatsApp channel descriptionல இருக்கு. All of you make sure that you join in the WhatsApp channel and get benefited. Next, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய salient features இருக்கு. நம்மளோட கான்ஸ்டிடியூஷனுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட யூனிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு மற்ற கண்ட்ரீஸ்ல இல்லாத மாதிரி. அது என்ன salient featuresன்னு கேட்டிருக்காங்க. ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் எழுதினாலே தாராளமா போதும் ஃபார் யோர் 5 marks everybody. ஸோ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இப்போ நீங்க ஒரு மைக்ரோவேவ் அவன் வாங்குறீங்க, ஒரு ஏசி வாங்குறீங்கன்னா அது எப்படி ஒரு மேனுவல் மாதிரி இருக்கும், அதுல செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், படிச்சு பார்த்து யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி நம்ம கண்ட்ரியை ரூல் பண்றதுக்கான செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கிற புக்கு தான் Constitution. So, Constitution is the set of rules framed by the Constituent Assembly by which we are governed and we abide by it. Abide na enna நம்ம follow பண்றோம். Salient features of the Indian Constitution என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, it is the lengthiest of all the written constitutions of the world. So, வேர்ல்ட்ல எழுதியப்பட்ட அரசியல் சாசனங்கள்ல ரொம்பவே நீளமான லென்த்தியஸ்ட் நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் தான். இட்ஸ் a living document அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்னமுமே நீங்க அதை திருத்தி அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ அது எழுதியாச்சும் மூடி வச்சாச்சு ஒரு ஓரமா அப்படி இல்லாம இட் இஸ் ஸ்டில் சப்ஜெக்ட் டு அமெண்ட்மெண்ட்ஸ். யூ கேன் ஸ்டில் மேக் சேஞ்சஸ். ஸோ அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனை பாதிக்காத மாதிரி இருக்கணும். அதனால தான் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, பார்ட்லி ரிஜிட் அண்ட் பார்ட்லி ஃபிளெக்சிபிள். ஸோ பார்ட்லி ரிஜிட் அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரக்சரை பாதிக்க கூடாது. பார்ட்லி ஃபிளெக்சிபிள்னா நீங்க இன்னமுமே அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். ரெண்டுமே தான். Most of the provisions are borrowed from various constitutions of the various countries. So, நிறைய countriesல இருக்கிற constitutionsல இருக்கிற நல்ல provisions எல்லாம் பார்த்து borrow பண்ணி இந்த constitutionல நமக்கு போட்டிருக்காங்க. It establishes என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா federal system of government, parliamentary system of government, independent judiciary, single citizenship. இந்த எல்லா கீவேர்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 4 பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கண்டிப்பா உங்க எக்ஸாம்ல நீங்க எழுதணும். நோட் பண்ணிக்கோங்க. It establishes federal system of government. It establishes parliamentary system. It provides independent judiciary. It provides single citizenship. It introduces universal adult franchise. ஓகேங்களா? ஸோ நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் பொறுத்தவற்றிலும் நீங்க ஒரு இந்தியன் சிட்டிசனா இருந்தா மட்டும் போதும். 18 இயர்ஸ்க்கு மேல ஆயிட்டா நீங்க ஒரு மேலா, ஃபீமேலா, இந்துவா, கிறிஸ்டியனா, முஸ்லிமா, இந்த கேஸ்டா, அந்த கேஸ்டா, படிச்சீங்களா, படிக்கலையா, வேலை இருக்கா, வேலை இல்லையா, எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாம ஒன்லி யூஆர் an Indian citizen and above the age of 18 na you have the right to vote under universal adult franchise which is under the Constitution of India. It makes a special provision for minorities. இந்தியாவை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஹிந்துஸ் எல்லாம் மெஜாரிட்டினா மைனாரிட்டி யாரு? கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ். ஸோ ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் தனித்துவமான சில ப்ரொவிஷன்ஸ், அவங்களுக்குன்னு சில சலுகைகள் கொடுப்பாங்க. தட் இஸ் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ வி ஷல் சி ஆல் த பாயிண்ட்ஸ் டுகெதர் ஃப்ரம் த பிகினிங். எவ்ரிபடி ஒரு புது ஜோஷோட, ஒரு புது எனர்ஜியோட ஆரம்பிக்கலாம். கம் ஆன் ஆல் ஆஃப் யூ, ரீட் இட் அலாங் வித் மீ. எல்லாரும் என் கூட சேர்ந்து படிங்க.
Constitution is the set of rules framed by the Constituent Assembly by which we are governed and abide by it. It is the lengthiest of all the written constitutions of the world. It is partly rigid, partly flexible. Most of its provisions are borrowed from the constitutions of various countries. It establishes a federal system of government. It establishes parliamentary system. It provides an independent judiciary. It provides a single citizenship. நீங்க இந்தியன் சிட்டிசன்னா இந்தியன் சிட்டிசனா மட்டும்தான் இருக்க முடியும். ஒரே நேரத்தில் இந்தியன் சிட்டிசனாவும் யூஎஸ் சிட்டிசனாவும் dual citizenship இருக்க முடியாது. It introduces universal adult franchise, the right to vote to all citizens above the age of 18 without any discrimination. It makes special provisions for minorities, scheduled castes, scheduled tribes, etc. எல்லாருக்கும் special provisions தராங்க. Okay, everybody. So, இந்த question clear-ஆ புரிஞ்சுதா? இந்த speed ஓகேவா? எல்லாருக்கும் தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஆடியோல எதுவும் பிரச்சனை இல்லையே? கொஞ்சம் ப்ளீஸ் சொல்லுங்க எல்லாரும். Please tell me in the audio. Is the speed okay? Is the concept clear? Is the audio clear? Yes, ma'am. No, ma'am. என்னாச்சு மூசா ஆடியோ ஏதாவது ப்ராப்ளமா மறுபடியும்? ஆடியோ ஏதாவது ப்ராப்ளம்னா மறுபடியும் சொல்லுங்கப்பா. ஓகே தானே? நோ மேம் யார் சொல்றது? என்ன ப்ராப்ளம்? டக்குன்னு சொல்லுங்க. ஓகே மேம். ஓகே ஓகே ஃபைன். வாய்ஸ் கிளியரா? அப்பாடா கும்பிட்டு தெய்வம்லாம் கை கொடுத்துருச்சுப்பா. ஓகே வாங்க வாங்க டக்கு டக்குன்னு படிச்சிடலாம் வாங்க. ஸோ நம்ம இது ஆல்ரெடி பார்த்தது தான் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹைகோர்ட். ஒரு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடுங்கிற ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்கிற ஹைகோர்ட் தான் ஹையஸ்ட் கோர்ட்டு. சென்ட்ரல் லெவலில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் ஹையஸ்ட். அவங்கள மீறின ஜட்ஜ்மெண்ட் யாருமே கொடுக்க முடியாது, அவங்க தான் டாப்பு. ஸோ ஹைகோர்ட் இஸ் த ஹையஸ்ட் கோர்ட் இன் த ஸ்டேட். எவ்ரி ஹைகோர்ட் கன்சிஸ்ட் ஆஃப் அ சீஃப் ஜஸ்டிஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அப்புறம் மற்ற ஜட்ஜஸ் அதர் ஜட்ஜஸ் இருப்பாங்க. அவங்கள அப்பாயிண்ட் பண்றது யாரு? அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். ஸோ ஒரு ஹைகோர்ட்டுக்கும் ஃபாலோயிங் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் இருக்கு. நம்பர் 1 இஸ் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். The High Court can hear cases like matters of admiralty, probate, matrimonial, contempt of court, criminal cases. ஸோ உங்களுக்கு மேரேஜ், டிவோர்ஸ், கிரிமினல் கேசஸ், யாரையோ கொண்டுட்டாங்க, யாரோ எதையோ திருடிட்டாங்க, யாரோ எதையோ மர்டர் அட்டெம்ப்ட் பண்ணிட்டாங்க, இது எல்லாமே ரேப் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி எல்லா கேசஸையும் கேட்டு அதுக்கு நீதிமன்ற வாய்ப்பு கொடுக்கறதுக்கு கம்ப்ளீட் ரைட் வந்து ஹை கோர்ட்டுக்கு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கு. அப்பல்லட் ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஹை கோர்ட்டே கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து திருப்பி வந்து அதை படிக்கிறதுக்கும் அதில் திருப்பி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கும் எல்லா கோர்ட்ஸ்லையும் சிவில் அண்ட் கிரிமினல் கேசஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கும் ஃபுல் ஜூரிஸ்டிக்ஷன், ஃபுல் உரிமை இருக்கு ஹை கோர்ட்டுக்கு. As courts of appeal, all high courts appeals in civil and criminal cases and also the cases of their own. அவங்களோட கேசஸையும் டீல் பண்ணலாம். ரிட் ஜூரிஸ்டிக்ஷன், இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். அடிப்படை உரிமைகள். உங்களுக்குன்னு சில அடிப்படை உரிமைகள் இருக்கு. ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு லிவ் அண்ட் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி, அந்த மாதிரி. ஸோ உங்களோட இப்போ நீங்க இவங்களோட பசங்களா நீங்க, உங்களுக்கெல்லாம் இந்த ஸ்கூல்ல இடம் கிடையாது அப்படின்னு யாரும் சொல்லிட முடியாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து படிக்கிறதுக்கான உரிமை இருக்கு. ரைட் டு எஜுகேஷன் அண்டர் ஆர்டிகல் 21A. ஸோ எவ்ரிபடி ஹாஸ் அ ரைட் டு கெட் எஜுகேட்டட். அந்த மாதிரி நமக்குன்னு சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கண்டிப்பா பை இந்தியன் சிட்டிசன் அப்படிங்கிற ஒரு வர்ச்சுவலே நமக்கு கிடைச்சிரும். ஸோ அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்பட்டதுன்னா, அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு மறுக்கப்பட்டதுன்னா, நம்ம தாராளமா ஆர்டிகல் 32 படி கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ்ல போய் சுப்ரீம் கோர்ட்ல ஹை கோர்ட்ல கேஸ் போடலாம். அதுதான் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன். அந்த ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்ல என்னெல்லாம் ரிட்ஸ் இருக்கு? ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், குவோ வாரண்டோ, சர்ஷியோரரி. இந்த 5 ரிட்ஸுமே நீங்க கொஞ்சம் எழுதி பாருங்க, கண்டிப்பா புரிஞ்சிடும். ஏன்னா இதெல்லாமே லாட்டின் வேர்ட்ஸ், கண்டிப்பா ஸ்பெல்லிங் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். ரிப்பீட் ஆஃப்டர் மீ. ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், குவோ வாரண்டோ, சர்ஷியோரரி. ஓகேங்களா? எஸ். Writs are issued by the High Court not only for the enforcement of fundamental rights but also when an ordinary legal right has been infringed. ஃபண்டமெண்டல் ரைட் மட்டும் இல்ல, ஒரு சட்ட ரீதியான ஏதாவது ஒரு உரிமை வந்து நமக்கு தடுக்கப்பட்டாலும் மறுக்கப்பட்டாலும் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்ல கேஸ் போடலாம். ஹைகோர்ட் அதை பேசுறதுக்கான ஃபுல் உரிமை இருக்கு. சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். ஸோ ஹைகோர்ட் யாரெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணலாம்? ஹைகோர்ட் ஹேஸ் திஸ் பவர் ஆஃப் சூப்பரிண்டெண்டன்ஸ் ஓவர் ஆல் த கோர்ட்ஸ் அண்ட் ட்ரைபியூனல்ஸ் எக்ஸெப்ட் மிலிட்டரி கோர்ட்ஸ். ஒரு தமிழ்நாடுங்கிற ஸ்டேட்டுக்குள்ள பார்த்துக்கிட்டிங்கன்னா
எல்லா கோர்ட்டில் இருக்கிற எல்லா கேசஸ் ட்ரைபியூனல்ஸ்னா சிறப்பு நீதிமன்றங்கள். ஒரு சிறப்பான இஷ்யூஸ் இப்போ பார்த்தீங்கன்னா என்வாயன்மெண்டல் இஷ்யூ, ஃபாரஸ்ட் இஷ்யூ, அதுக்கு மட்டும் தனியாக ஒரு கோர்ட்டு கேஸ்ன்னு வச்சு பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரைபியூனல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து தலையிட்டு அதுக்கான டிசிஷன் தீர்ப்பு கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக ஹைகோர்ட்டுக்கு உரிமை இருக்கு, மிலிட்ரி கோர்ட்டை தவிர, எக்ஸப்ட் மிலிட்ரி கோர்ட்ஸ். High Court has an administrative power இருக்கு. Its law is binding on all subordinate courts functioning with its territorial jurisdiction. High Court ஒரு சட்டம் போட்டுருச்சு, ஒரு நீதி கொடுத்துருச்சுன்னா அதை ஃபுல்லாக எல்லா கோர்ட்டும் ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதோட சபார்டினேட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ், வில்லேஜ் கோர்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அதுதான் வந்து ஃபுல் சூப்பரிண்டெண்டன்ட் சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனாக இருக்க போகுது. ஸோ அந்த சின்ன சின்ன கோர்ட்டுக்கெல்லாம் இதுதான் வந்து ராஜா மாதிரி. It is consulted by the governor in the matters of appointment, posting, promotion, grant of leave, transfers, discipline, court of record எல்லாமே. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கோர்ட்டில் வந்து அந்த ஜட்ஜஸ்க்கு போஸ்டிங் கொடுக்கறது, ப்ரமோஷன் கொடுக்கறது, புது ஜட்ஜஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிக்ஷனில் வரும். சின்ன சின்ன கோர்ட்டை ஹைகோர்ட்டை பார்த்துக்கும். கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்னா all the decisions and decrees issued by the High Court are printed and kept as a court of record for a future need. ஸோ உங்களுக்கு வந்து ஹைகோர்ட் வந்து தன்னோட ஜட்மெண்ட்டை திருப்பி படிக்கணும் அப்படின்னாலும், இல்லை வந்து தன்னோட ஜட்மெண்ட்டை ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கணும் அப்படின்னாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஜட்மெண்ட்டையும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதுதான் கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். 2 மார்க்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ டு எக்ஸாமின் த கான்ஸ்டிடியூஷனாலிட்டி டு லெஜிஸ்லேட்டிவ் enactments and executive orders of both சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ரெண்டையுமே வந்து நம்ம திருப்பி எக்ஸாமின் பண்ணி மறுபரிசீலனை செய்து ரிவ்யூ செஞ்சு நம்ம கொடுத்த ஜட்மெண்ட்டையும் நம்ம திருப்பி ரிவ்யூ பண்ணலாம். மற்ற கோர்ட்ஸ் கொடுத்த ஜட்மெண்ட்டையும் இப்போ கான்ஸ்டிடியூஷன்லேயே ஏதாச்சும் ப்ராப்ளம்னாலும் அதையும் திருப்பி ரிவ்யூ பண்ணலாம். இந்த ஃபுல் ரைட் வந்து ஹை கோர்ட்டுக்கு இருக்கு, ஜுடிஷியல் ரிவ்யூ. இதுவும் 2 மார்க்ல கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ கமான் எவ்ரிபடி, ஒரு ஃபுல் எனர்ஜியோட வாங்க எல்லாரும் குவிக்காக என் கூட சேர்ந்து படிங்க. டிஸ்கிரைப் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஹை கோர்ட். என்னெல்லாம்? High Court is the highest court of the state. Every High Court consists of Chief Justice and other judges appointed by the President. The High Court enjoys the following jurisdiction. Original jurisdiction. The High Court can hear the cases like matters of admiralty, probate, matrimonial, contempt of court and criminal cases. எல்லாமே அதில் தலையிடும். Appellate jurisdiction. As courts of appeal, all high courts appeals in civil and criminal cases and also cases of their own. Writ jurisdiction. Writs are issued by the high court not only for the enforcement of fundamental rights but also where an ordinary legal right is infringed. Kinds of writs என்னலாம்? habeas corpus, mandamus, prohibition, quo warranto, certiorari. Supervisory jurisdiction. High Court has the power of superintendence over all the courts and tribunals except military courts. High Court has an administrative power. Its law is binding on all the subordinate courts functioning with its territorial jurisdiction. It is consulted by the governor in the matters of appointment, posting, promotion, grant of leave, transfers and discipline of court of record. What is court of record? All the decisions and decrees are issued by the High Court are printed and kept as a record for the future needs. Judicial review to examine the constitutionality of the legislative enactments and executive orders of both central and state governments is called as judicial review. Clear everybody? Yes, ma'am. Okay. Super pa. Okay, fine. So next question, non-alignment movement pathina question. It is repeatedly asked in your exams. உங்களோட லாஸ்ட் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல கூட கேட்டிருந்தாங்க. ரைட் அ டீடைல் நோட் ஆன் நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட். நான் அலைன்மெண்ட் அப்படிங்கிற டேர்மை ஃபர்ஸ்ட் யாரு காயின் பண்ணாங்கன்னா வி கிருஷ்ணமேனன் அப்படிங்கிறவங்க யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய நாடு சபையில 1953ல ஃபர்ஸ்ட் நான் அலைன்மெண்ட்னு கொண்டு வந்தாங்க. மற்ற எல்லா ஃபாரின் கண்ட்ரிஸ் கூட நாம எந்த விதமான கூட்டணியும் வச்சுக்க மாட்டோம், அவங்களோட இன்டர்னல் அஃபேர்ஸ்ல நாம இன்டர்ஃபியர் பண்ண மாட்டோம், நான் அலைன்டா இருப்போங்கிறது தான் இந்த நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்டோட முக்கிய குறிக்கோள், அப்ஜெக்டிவ் எல்லாமே. The non-alignment movement has been regarded as the most important feature of India's foreign policy. So, it aimed to maintain national independence in foreign affairs by not joining in any military alliance.
எந்த கண்ட்ரியோட மிலிட்ரி கூடயும் நம்ம கூட்டணி வச்சுக்க மாட்டோம். நம்ம ஒரு national independence இருக்கும் foreign affairs. It aimed to maintain national independence in foreign affairs by not joining in any military alliance. It was the large political group of countries in a multilateral platform. ஸோ உங்களுக்கு வேர்ல்டு ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் வந்து ஒரு சேர்ந்து ஒரு ஒருங்கிணைப்பாக ஒன்று முடிவு பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தது இந்த நான் அலைன்மெண்ட் மூமெண்ட். The non-alignment movement NAM was formed with the membership of எவ்வளோ பேருன்னு பாருங்க 120 countries, 17 states as observers and 10 international organizations. இது எல்லாம் சேர்ந்தது தான் non-alignment movement. It has transformed a political movement to an economical movement. அரசியல் ரீதியா கண்ட்ரிஸ் எல்லாம் ஒருங்கிணைந்து மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியா எக்கனாமிக்கல் மூமெண்டாவும் அது மறுபேர் எடுத்திருக்கு. The founding fathers non-alignment movement அப்படிங்கறத யாரெல்லாம் சேர்ந்து உருவாக்குனாங்க அப்படின்னா இந்தியால இருந்து ஜவஹர்லால் நேரு ஆஃப் இந்தியா, தீத்தோ ஆஃப் யுகோஸ்லாவியா, நாசர் ஆஃப் ஈஜிப்ட். நான் சொல்லியிருக்கேன் நாசர், நம்ம நடிகர் நாசர் ஞாபகம் வச்சுக்கோங்க, மூக்கு வந்து அவருக்கு ஷார்ப்பா இருக்கும். அந்த மாதிரி ஈஜிப்டோட பிரமிட்ஸ் எல்லாம் ஷார்ப்பா இருக்கும். நாசர் ஆஃப் ஈஜிப்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுகார்னோ ஆஃப் இந்தோனேஷியா, குவாமே கமாரா ஆஃப் கானா. ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து தான், ப்ளீஸ் ரிப்பீட் இட் ஆஃப்டர் மீ. இது எல்லாரும் சேர்ந்து தான் வந்து உங்களுக்கு நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2 மார்க்ல கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஜவஹர்லால் நேரு ஆஃப் இந்தியா, தீத்தோ ஆஃப் யுகோஸ்லாவியா, நாசர் ஆஃப் ஈஜிப்ட், சுகார்னோ ஆஃப் இந்தோனேஷியா, குவாமே குமாரா ஆஃப் கானா. ஓகே. The non-alignment movement has its roots did not prevent India from entering into a alignment with Soviet Union by Indo-Soviet Treaty of 1971, 20-year pact of peace, friendship, cooperation. இதை கோட்ஸில் அழகாக பாக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. ஸோ 20 வருஷத்துக்கு மற்ற எல்லா கண்ட்ரிஸ் கூடயும் நம்ம வந்து அமைதி, நட்பு, ஒத்துழைப்போடு இருக்கணும். பீஸ், ஃப்ரெண்ட்ஷிப், கோஆப்ரேஷன்ங்கிறது தான் மோட்டோ ஆஃப் நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட். Then India embarked on a substantial program of military modernization. Military modernization-க்கு வந்தாங்க. Embarkedனா step on பண்றது. In 1974, India also conducted its first nuclear test at Pokhran under the explosion subterranean nuclear explosion project in response to China's nuclear test in 1964. So 1964ல சைனா அவங்க அணுகுண்டு ஆயுதங்களை டெஸ்ட் பண்ணும்போது 1974ல போக்ரான்ல இந்தியாவும் அவங்களோட நியூக்ளியர் டெஸ்டிங் வச்சுக்கிட்டாங்க. Subterranean nuclear explosion. So this is all about non-alignment movement. ஒரு quick recap பார்த்துடலாம். Non-alignment movement, the term, please everybody read it along with me. The term non-alignment was coined by 𝑣. Menon in his speech at the United Nations in 1953. Non-alignment has been regarded as the most important feature of India's foreign policy. It aimed to maintain national independence in foreign affairs by not joining any military alliance. It was the largest political grouping of countries in a multilateral platform. The non-alignment movement was formed with the membership of 120 countries, 17 states, 10 international organizations. It has transformed a political movement into an economical movement. The founding fathers of non-alignment movement யாரெல்லாம்? ஜவஹர்லால் நேரு ஆஃப் இந்தியா, தீத்தோ ஆஃப் யுகோஸ்லாவியா, நாசர் ஆஃப் ஈஜிப்ட், சுகார்னோ ஆஃப் இந்தோனேஷியா, குவாமே குமாரா ஆஃப் கானா. The non-alignment movement has its roots did not prevent India from entering into an alignment with Soviet Union by Indo-Soviet Treaty 1971. ரஷ்யா கூட நம்ம அலையன்ஸ், மிலிட்ரி அலையன்ஸோ எதுலையுமே வந்து வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 20 years நமக்கு என்ன ஒரு நிபந்தனைனா பீஸ், ஃப்ரெண்ட்ஷிப், கோஆப்ரேஷன் மட்டும்தான் இருக்கும். Then embarked India a special substantial program of military modernization. எப்படின்னா 1974ல ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் பாகிஸ்தான் போக்ரான்ல பண்ணோம். சப்டெரேனியன் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன். இது வந்து ஒரு பதிலடியா இருந்தது சைனாவோட 1964 நியூக்ளியர் டெஸ்ட்டுக்கு. ஓகேங்களா? கிளியர் எவ்ரிபடி? எஸ், all of you? Audio, question, explanation, everything is clear? Tell me in the comments. என்ன புரியல? What is not understandable? Please tell me. Okay, fine. Okay. Yes.
Next question, டக்குன்னு பார்த்தலாம். பிரைம் மினிஸ்டருக்குன்னு என்னெல்லாம் பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு? இந்த கொஸ்டினும் உங்களுக்கு ஹாஃப் இயர்லியில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். The Prime Minister decides the rank of his minister and distributes various departments. ஓகேங்களா? ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த கேபினெட் மினிஸ்டர்ஸ்ன்னு இருப்பாங்களா, ரயில்வே மினிஸ்டர், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஸோ இந்த மாதிரி மினிஸ்டர்ஸோட ரேங்க், அவங்களோட டிபார்ட்மெண்ட் இதெல்லாமே டிசைட் பண்ணுறது யாரு? பிரைம் மினிஸ்டர் தான். He supervises the work of various ministers. அவங்களோட ஒர்க்கை சூப்பர்வைஸ் பண்ணுவார். He acts as a link between president and council of ministers. ஸோ அந்த செட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இப்போ சொன்னல, அந்த கேபினட் மினிஸ்டருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி, ஒரு லிங்க் மாதிரி இருக்கிறது யாருன்னா அது பிரைம் மினிஸ்டர் தான். He is the leader of the nation and the chief spokesperson of the country. So dash is the leader of the nation, chief spokesperson of the countryன்னு கேட்டாங்கன்னா நீங்க வந்து பிரைம் மினிஸ்டர்னு எழுதணும். நீங்க நல்லாவே கவனிச்சு பார்த்துருப்பீங்க யார் வந்து மோஸ்ட் சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன் அப்படின்னு. இப்போ இந்தியான்னு எடுத்தீங்கன்னா பாயோ பெஹனோ மேரி பாரத்வாசியோ அப்படி இப்படின்னு சொல்லி மன் கி பாத் அப்படின்லாம் சொல்லி யார் பேசுறா? நம்ம நரேந்திர மோடிஜி தான் பேசுறாரு. திரௌபதி முர்மு பேசுறது இல்லைல்ல, பிரசிடென்ட் பேசுறது இல்லைல்ல. ஸோ பிரைமரி ஸ்போக் பர்சன் யாரு அப்படின்னா அது பிரைம் மினிஸ்டர் தான். He represents our nation at all international conferences. எல்லா இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்க்கும் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி போவார் பிரைம் மினிஸ்டர். Like the Commonwealth Summit of the non-aligned nations and the SAARC nations, etc. So all the meetings, conferences, international conferences எல்லாம் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி பேசுற ஆள் யாருன்னா பிரைம் மினிஸ்டர் தான். Okay, everybody. So once more we will again recap this question. Once more everybody read it along with me. The Prime Minister decides the rank of his minister and distributes the various department. He supervises the work of various ministers. He acts as the link between the President and the Council of Ministers. He is the leader of the nation and the chief spokesperson of the country. He represents our nation at all international conferences like the Commonwealth Summit, non-aligned nations, SAARC nations, etc. So everywhere இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறது யாரு? பிரைம் மினிஸ்டர் தான். ஓகேங்களா? ஸோ civics is over. Let's switch to economic important question. So any doubt in the questions till now? என்ன doubt சிவம் ராஜ் புரோஹித்? Please tell the doubt. Please tell the doubt. என்ன டவுட்னு டக்குன்னு சொல்லுங்க. அதாம்மா என்ன டவுட்னு சொல்லுங்கம்மா. டவுட்னு சொல்லிட்டு இருக்கிறது. Tell me what's the doubt. Please tell me what is your doubt. We have to go to the next. என்ன டவுட்னு டக்குன்னு சொல்லுங்க. பார்த்தா எல்லாருக்கும் கிளியர்னு நினைக்கிறேன். எஸ், டக்குன்னு எக்கனாமிக்ஸ் போய் முடிச்சிடலாம்ப்பா. எக்கனாமிக் டீட்டெயில் வந்துருச்சு. அட இந்த சிவம் ராஜ் புரோஹித்க்கு என்ன ப்ராப்ளம்னா, நான் என்ன டிஸ்கஸ் பண்ண போறேங்கிறது தான் ப்ராப்ளம். வருது தம்பி, கவலைப்படாதீங்க. ஸோ கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டேர்ம்ஸ் அசோசியேட்டட் வித் நேஷனல் இன்கம். நேஷனல் இன்கம்மை தொடர்ந்து என்னெல்லாம் டேர்ம்ஸ் அசோசியேட் ஆயிருக்கு? கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னா ஜிஎன்பி. இப்போ நான் வந்து ஒரு கண்டினியூஸாக நான் சொல்லிட்டு வருவேன். ஜிஎன்பினா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்என்பினா என்னன்னு புரியும். ஜிடிபினா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்டிபினா என்னன்னு புரியும். அப்புறம் per capita income. இந்த 5 டேர்மை மட்டும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும் 5 மார்க்ஸுக்கு. எல்லாரும் நல்லா கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக்ஸில். ஜிஎன்பி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் இன்கம் ரிசீவ்டு பை த டொமஸ்டிக் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. கண்ட்ரிக்கு உள்ள, இந்தியாவுக்குள்ள நீங்கள் என்ன சம்பாதிச்சாலும் அது ஜிஎன்பியில் போகும். ஓகேங்களா? It includes the profit earned from capital invested abroad. See, நீங்கள் இந்தியாக்குள்ளேயே இருந்துட்டு அப்ராட்ல ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அப்ராட்ல ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் வரும் இந்த கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்ல. நேஷனல் அப்படின்னா ஃபுல் இந்தியாக்குள்ள இருக்கிற இன்கம், இந்தியாவில் இருந்துட்டு நீங்கள் வெளிநாடுகளில் ஏர்ன் பண்ண இன்கம் எல்லாமே வரும் கிராஸ் நேஷனல் இந்தியா, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். So GNP, இந்த ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட். C plus I plus G plus X minus M plus net factor income abroad. C na consumption, I na investment, G na government expenditure, X na export ஏற்றுமதி, M na import இறக்குமதி plus net factor income abroad. நான் வந்து இந்தியாவில் இருந்துட்டு ஃபாரின்ல ஏதாவது பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன்னா
அதுவும் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்ல வரும். ஏன்னா நேஷனல் ரீதியா C plus I plus G, consumption plus investment plus government expenditure plus export minus import plus net factor income abroad எல்லாமே வரதுதான் GNP. அழகா பாக்ஸ் போட்டு இந்த ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க. ஸோ கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட்னா என்னன்னா, இப்போ நம்ம இந்தியாவுக்கு உள்ள இருக்கிறத மட்டும், geographical boundariesக்குள்ள இருக்கிறது மட்டும், it is the value of output of goods and services produced by the factors of production within the geographical boundaries of a country. அதாவது இந்தியாக்குள்ள ப்ரொடியூஸ் பண்றது, ஃபாரின்ல இருக்கிறதெல்லாம் வராது. ஃபாரின்ல இருக்கிறது வந்ததுன்னா அது கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். இந்தியா டொமஸ்டிக்கா இருக்கிறது வந்ததுன்னா, டொமஸ்டிக்னா இந்தியாக்குள்ள ஹோம்லேண்டுக்குள்ள என்ன ப்ரொடியூஸ் பண்றோமோ அது மட்டும் வரது கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ ஜிடிபி ஃபார்முலா ரொம்ப ஈஸி. அந்த ஜிஎன்பி அப்படியே எழுதிட்டு அதுலேருந்து நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராட் ப்ளஸ் பண்ணால் அது ஜிடிபி, மைனஸ் பண்ணால் உங்களுக்கு ஜிஎன்பி. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் ஒன்லி இந்தியாக்குள்ளே இருக்கிறத மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணும். ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு ஜிஎன்பி ஃபார்முலா அப்படியே போட்டு நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராடை மட்டும் தூக்கிடுறோம். ஏன்னா இந்தியாக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு ஜிடிபியில் சேரும். ஓகேங்களா? Yes, it is the value of output of goods and services produced by the factors of production within the geographical boundaries of a country. GDP is equal to GNP, gross national product, minus net factor income abroad. Net factor income abroad varadu. Net factor income abroad enga varum? Gross national product la varum. Gross domestic product la net factor income abroad varadu. இப்போ gross national product புரிஞ்சுது இல்லையா? அதுல இருந்து டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணா நெட் நேஷனல் ப்ராடக்ட். அதே மாதிரி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராஜெக்ட் புரிஞ்சது இல்ல, அதுல இருந்து டிப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அவ்வளவுதான் விஷயம். டெப்ரிசியேஷன்னா என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேர் அண்ட் டேர் எக்ஸ்பென்சஸ், தேய்மானம்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஃபோன் வாங்கியிருக்கீங்க, இந்த வருஷம் உங்களுக்கு அந்த ஃபோனோட விலை 30,000னா ஒரு 5 வருஷம் கழிச்சாலும் அந்த ஃபோனோட விலை 30,000 இருக்குமா? இல்லை, கம்மியாக இருக்கும். ஒரு 10,000 கம்மியாக இருக்கும். அந்த 10,000 தான் டிப்ரிசியேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ நெட் நேஷனல் ப்ராடக்ட் NNP, இட் இஸ் த வேல்யூ அரைவ்டு பை டிடக்டிங், மைனஸ் பண்ணுறது, டிடக்டிங் த டிப்ரிசியேஷன் வேல்யூ ஃப்ரம் த கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்னா என்னன்னு சொன்னேன்? நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராடெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறது, இந்தியாக்குள்ளேருந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இன்க்ளூட் பண்ணுறோம்ல, அதுதான் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். அந்த கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்லேருந்து டிப்ரிசியேஷனை மட்டும் மைனஸ் பண்ணோன்னா அது நெட் நேஷனல் ப்ராடக்ட். அதுவே கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா என்ன? இந்தியாவுக்குள்ளே இருக்கிறது மட்டும் கால்குலேட் பண்ணுறது. அந்த ஜிடிபியிலேருந்து டிப்ரிசியேஷனை மட்டும் மைனஸ் பண்ணால் அது NDP, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ ஃபார்முலா பார்த்துக்கோங்க, டப்பா போட்டு எழுதணும். NNP, net national product, is equal to gross national product GNP minus depreciation. NDP, net domestic product, is equal to gross domestic product GDP minus depreciation. கிளியரா அழகா பாக்ஸ் போட்டு எழுதிருங்க. இது தனியா உங்களுக்கு ஒரு 2 மார்க் ஆகும் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ப்ளீஸ் எவ்ரிபடி நல்லா கவனிச்சு படிச்சுக்கோங்க. பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னா என்னன்னா, ஒரு கண்ட்ரியில ஒரு இண்டிவிஜுவலோட இன்கம் எப்படி இருக்கும், அதை வச்சுதான் அந்த கண்ட்ரியோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்னு நிர்ணயம் பண்ணுவாங்க. பர் கேபிட்டா இன்கம், it is obtained by dividing the national income by the population of a country. So per capita income na என்னன்னா, national income divided by population. So country oda national income population oda divide பண்ணா per capita income. ஓகேங்களா? என்ன national income, population. இப்போ full country oda national incomeத்தையும் populationையும் டிவைட் பண்ணா கிடைக்கிறது தான் per capita income. இட் இஸ் த இண்டிகேட்டர் ஆஃப் லைஃப் ஸ்டைல் ஆஃப் எக்கானமி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு கண்ட்ரியோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் per capita income தான் சொல்லும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு CIG எல்லாமே பார்த்தோம்ல, அதோட எக்ஸ்பிளனேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த GNP GDP ஃபார்முலாவில் பார்த்துருப்போம்ல, கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் C, இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் I, கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் G, நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் NFIA, டெப்ரிசியேஷன் வேர் அண்ட் டேர் எக்ஸ்பென்சஸ். இதெல்லாம் தான் யோர் டிப்ரிசியேஷன். ஓகே எவ்ரிபடி? கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்னா என்ன? இட் இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் இன்கம் ரிசீவ்டு பை த டொமஸ்டிக் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி. இந்தியாக்குள்ளேயும் சரி இந்தியாவுக்கு வெளியும் சரி எல்லா இன்கமும் GNPல கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்ல கால்குலேட் ஆகும். It includes profit earned from capital invested abroad also.
GNP is equal to C plus I plus G plus X minus M plus net factor income abroad. C na consumption, I na investment, government expenditure G, X na export, M na import, NFI na net factor income abroad. ஓகேங்களா? GDP na என்ன இந்தியாக்குள்ள ப்ரொடியூஸ் பண்றது மட்டும். It is the value of output of goods and service produced by the factors of production within the geographical boundaries of the country. அதாவது ஜிஎன்பில இருந்து நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ரோட தூக்கிடணும், அப்பதான் ஜிடிபி கிடைக்கும். ஓகேங்களா? ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு ஜிஎன்பி மைனஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் அப்ராட். Net national product, it is the value arrived by deducting depreciation value from the gross national product. Net national product NNP is equal to GNP. அப்ப பார்த்தோம்ல gross national product, அதுல இருந்து depreciation wear and tear expense தேய்மானத்தை மட்டும் எடுத்துட்டோம்னா அதுதான் வந்து NNP. அதே மாதிரி பார்த்துக்கோங்க, NDP என்னன்னா GDPல இருந்து depreciation எடுத்துட்டோம்னா அதுதான் NDP. It is the value arrived by deducting the depreciation from the gross domestic product. ஓகேங்களா? NDP is equal to GDP minus depreciation. Per capita income is obtained by dividing national income by population. So per capita income PCI is equal to national income by population. அழகா பாக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. C na consumption, I na investment, G na government expenditure, NFIA na net factor income earned from abroad, depreciation na wear and tear expenses. Okay? Clear everybody? சூப்பரா? கிளியரா? சவுண்டு வரவே இல்லையா? ஐயோ, யார் எனக்கு ஹார்ட் அட்டாக் தருது? 1 செகண்ட். சவுண்டு வரலையா? சவுண்டு வருதா வரலையா? ஏய் ப்ளீஸ் பா. சவுண்ட் இஸ் கம்மிங். நோ, யூ கேன் ஹியர் மீ ரைட்? ஆடிபிள் தானே? அப்பா ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஓகே ஃபைன். இல்லை ஹார்ட் அட்டாக் தராதீங்கப்பா, இப்போதான் நல்லா போயிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ இது ரெண்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியாவுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 5 மட்டும் எழுதுனா போதும். ஐடியாவுக்கு சொல்லித்தரேன். 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்கம் வருது. ஓகே, ஸோ 50,000 ரூபா, 50,000 ரூபா உங்களுக்கு மாதம் மாதம் இன்கம் வருது. அது உங்களுக்கு இருக்கிற பர்சனல் இன்கம். ஸோ ஒருத்தரோட சேலரி 50,000 ரூபா மாதம் அப்படின்னா அது அவங்களோட பர்சனல் இன்கம். அந்த 50,000 ரூபாயிலிருந்து அவங்க 5,000 ரூபா டேக்ஸ் பே பண்ணணும். ஓகேங்களா? இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும். இன்கம் டேக்ஸ் வந்து ஒரு டைரக்ட் டேக்ஸ். அப்போது அந்த 50,000 ரூபாயிலிருந்து 5,000 ரூபா மைனஸ் பண்ணிட்டாங்க, டைரக்ட் டேக்ஸ் போயிடுச்சுன்னா அந்த 45,000 ரூபா இருக்கும்ல, அதுதான் அவங்க ஆக்சுவலாக செலவு பண்ண முடியும். கரெக்டாக 5,000 ரூபா இன்கம் டேக்ஸ் கட்டி ஆகணும். அந்த 45,000 ரூபா தான் அவங்களால செலவு பண்ணக்கூடிய டிஸ்போசபிள் இன்கம். ஸோ பர்சனல் இன்கம் இஸ் 50,000 ரூபாய். 50,000 ரூபாய் மைனஸ் 5,000 இன்டைரக்ட் டேக்ஸ், டைரக்ட் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பர்சனல் இன்கம். ஓகே, எஸ், 45,000 ரூபாய் இஸ் டிஸ்போசபிள் இன்கம். It is the total money received by all the individuals of the country from all possible sources before direct taxes. Direct taxக்கு முன்னாடி இருக்கிறது தான் personal income. ஸோ அதே வந்து disposable incomeனா direct taxக்கு அப்புறம் இருக்கிறது. It means an actual income which can be spent on consumption by the people of the country. Personal income minus direct taxes. ஸோ 50,000 ரூபாய் minus 5,000. Disposable income is 45,000. Okay? Clear everybody? Yes. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின் வந்து உங்களுக்கு லாஸ்ட் ஹாஃப் இயர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு இதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஹாஃப் இயர்லியில் கேட்டதுனால டைரக்ட் டேக்ஸ், டைரக்ட் டேக்ஸ்னா என்ன, இன்டைரக்ட் டேக்ஸ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இது கேட்குறக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் மேலே டைரக்டாக இம்போஸ் பண்ணப்பட்ட டேக்ஸ். இப்போ நான் இன்கம் ஏர்ன் பண்ணுறேன்னா என் மேலே இன்கம் டேக்ஸ்னு ஒன்று போடுவாங்க, அதுதான் வந்து டைரக்ட் டேக்ஸ். இதே வந்து வேற ஒருத்தர் மேலே இன்டைரக்டாக, இப்போ நம்ம பண்ணுற பிஸ்னஸ்னால சேல்ஸ் டேக்ஸ், இப்போ நம்ம போய் சாப்பிட்றதுனால ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், இந்த மாதிரி இன்டைரக்டாக இம்போஸ் பண்ணுற டேக்ஸ் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ் எக்ஸாம்பிள் பாருங்கள், எழுதி வச்சுக்கோங்க. 3 எக்ஸாம்பிள். டைரக்ட் டேக்ஸோட எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ், கார்பரேட் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸோட எக்ஸாம்பிள்
stamp duty, entertainment tax, excise duty, goods and service tax. Okay, GST. Stamp duty, entertainment tax, excise duty, goods and service tax, GST. இது எல்லாமே direct taxக்கும் indirect taxக்குமான example. Please note it down. Tax அப்படின்னா என்ன? Taxes are compulsory payment to the government by the people without expecting anything in return. ஏதாச்சும் நமக்கு வந்து டைரக்டா ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாம கம்பல்சரியா நம்ம வந்து கொடுக்க வேண்டிய ஒரு பேமெண்ட் தான் டேக்ஸ். இப்போ நான் இன்கம் டேக்ஸ் தரேன், எனக்கு டைரக்டா உடனே வந்து பேங்க்ல எனக்கு அக்கௌண்ட் போட்டு தந்து எனக்கு மாசம் மாசம் கொடுப்பானா? மாட்டான். அதனால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? நல்ல ரோடு, நல்ல தண்ணி, அந்த மாதிரி இன்டைரக்டா ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கும் போது டைரக்ட் பெனிஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணி டேக்ஸ் பே பண்ணக்கூடாது. டாக்ஸஸ் ஆர் ஆஃப் 2 types. என்ன டைப்ஸ்? டைரக்ட் டேக்ஸும் இருக்கு, இன்டைரக்ட் டேக்ஸும் இருக்கு. Direct tax பார்த்தீங்கன்னா tax imposed on an individual or organization which is directly paid. நான் என் மேல இருக்கிற டேக்ஸ் நானே டைரக்டா பே பண்ணா அது டைரக்ட் டேக்ஸ். சம் ஆஃப் த டைரக்ட் டேக்ஸ் என்னன்னா வெல்த் டேக்ஸ். வெல்த் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டி மேல டேக்ஸ் போட்டிருக்காங்க, அந்த டேக்ஸை நான் தான் பே பண்ணணும். இட் இஸ் சார்ஜ்ட் ஆன் த பெனிஃபிட்ஸ் derived from the property ownership on its current market value. ஸோ இந்த வருஷம் வந்து ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸ் அதிகமாகவும் கம்மியாகவும் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ அது மேலே போட்டப்பட்ட டேக்ஸ் நான் தான் பே பண்ணணும், அதுதான் வந்து டைரக்ட் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ், இட் இஸ் சார்ஜ்ட் டைரக்ட்லி பேஸ்ட் ஆன் த இன்கம் ஆஃப் த பர்சன். த ரேட் அட் விச் த சார்ஜ் வேரிஸ் டிபெண்டிங் அப்பான் த லெவல் ஆஃப் இன்கம். ஸோ நமக்கு இன்கம் அதிகமாக ஆக டேக்ஸும் அதிகமாயிட்டே இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ மோர் த இன்கம் மோர் த டேக்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் இன்கம் டேக்ஸ். It is charged directly on the income of the person. அந்த ரேட் வந்து உங்களுக்கு வந்து லெவல் ஆஃப் இன்கம்க்கு ஏற்ற மாதிரி மாறும். இன்டைரக்ட் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி. இட் இஸ் பெய்ட் அந்த அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ். இப்போ அஃபிஷியல் டாக்குமெண்ட்ல 10 ரூபா ஸ்டாம்ப் டியூட்டி, மேரேஜ் டாக்குமெண்ட்லாம் மேலே பார்த்தீங்கன்னா வந்து 10 ரூபாய் 20 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஸ்டாம்ப் டியூட்டி போட்டிருக்கும்ல, அதுதான் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன், டாக்குமெண்ட், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட், அக்ரிமெண்ட் இதில் எல்லாத்துலேயும் போட்டிருக்கிறது தான் ஸ்டாம்ப் டியூட்டி. Goods and service tax, GST அப்படின்னா it is levied on consumer goods and services. கன்சியூமரோட goods and servicesல இருக்கும். GST varies with the nature of the goods. ஒரு கூட்ஸுக்கும் ஏற்ற மாதிரி GST மாறிக்கிட்டே இருக்கும். 18%, 12%, 8% அதோட பர்சன்டேஜ் வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? So, what are taxes? Taxes are compulsory payments to the government by the people without expecting anything in return. எதுவுமே திருப்பி எதிர்பார்க்காம நம்ம பே பண்றது தான் டாக்ஸ். டாக்ஸ் ஆர் ஆஃப் 2 types, direct tax and indirect tax. Direct taxனா direct tax is a tax imposed on an individual or an organization which is paid directly are called as direct tax. Some of the direct taxes are explained below. Wealth tax, it is charged on benefits derived from the property ownership on its current market value. Income tax, it is charged directly on the basis of income of a person. The rate of the tax is charged based on the level of the income. More the income, more the income tax. Okay, 50,000 ரூபாய்க்கு 5,000னா 5 லட்சத்துக்கு 50,000 டாக்ஸ் வரும். அந்த மாதிரி இன்கம்க்கு ஏற்ற மாதிரி டாக்ஸும் அதிகமாகும். Indirect taxes. Stamp duty, it is a tax that is paid on official documents like marriage registration, documents related to property, contractual agreements, etc. GST, goods and service tax, is levied when a consumer buys a goods or service. GST varies with the nature of the goods. அதுக்கேற்ற மாதிரி வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். Okay? Clear everybody? Yes? So all of you clear with the question? Okay, fine. So 2 question இருக்கு. டக்குன்னு பார்த்துடலாமா? இதுவும் உங்களுக்கு லாஸ்ட் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாலிசி பற்றி கேட்டிருக்காங்க. அக்ரிகல்ச்சுரல் பாலிசி, இம்போர்ட் பாலிசி, இண்டஸ்ட்ரியல் பாலிசி பற்றியெல்லாம்.
ஸோ ஒரு பாலிசி பற்றி டிஃபைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அக்ரிகல்ச்சரல் பாலிசினா this policy is the set of government decisions and actions relating to domestic agriculture and import of foreign agricultural products. Some agricultural policies are price policy, land reform policy, irrigation policy, food policy, etc. So agriculture அப்படினாலே price, land reforms, irrigation, food இது எல்லாத்தையும் டீல் பண்ணுறது தான் agricultural policies. Okay. ஸோ உங்களுக்கு அக்ரிகல்ச்சரல் பாலிசின்னு போட்டு கவர்மெண்ட் டிசிஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் ஆன் த டொமஸ்டிக் அக்ரிகல்ச்சர், இம்போர்ட் டு ஃபாரின் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறது தான் அக்ரிகல்ச்சர். ஸோ ஒரு நாடுக்குள்ள விவசாயம் நடக்கிறதுக்கும் நம்ம விவசாயம் சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ் வெளிநாட்டில் நம்ம வந்து இறக்குமதி பண்ணுறதுக்கும் ஏற்றுமதி பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்கும் வந்து அக்ரிகல்ச்சரல் பாலிசிங்கிறது ஒன்று தேவை. அது வந்து லேண்ட் ரிஃபார்ம் பாலிசி, ப்ரைஸ் பாலிசி, இரிகேஷன் பாலிசி, ஃபுட் பாலிசி எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சரல் பாலிசி கடியில் தான் வரும். இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இட் கிரியேட்ஸ் என்னெல்லாம் தருது? இண்டஸ்ட்ரீஸ், எம்ப்ளாய்மெண்ட், வேலைவாய்ப்பு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், மாடர்னைசேஷன், அல்டிமேட்லி எக்கனாமியை ஒரு செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக நம்மளை நம்பி இருக்கிற ஒரு எக்கானமியாக மாற்றுறது வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசி தான். Several industrial policies since 1948 have come into existence. Textile industrial policy, sugar industry policy, price policy of industrial growth. இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஒன்று ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்ரிகல்ச்சர்னா லேண்ட் ரிஃபார்ம் பாலிசி, இண்டஸ்ட்ரியல் பாலிசினா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பாலிசி, சுகர் இண்டஸ்ட்ரி பாலிசி, பிரைஸ் பாலிசி ஆஃப் இண்டஸ்ட்ரியல் growth இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூ எக்கனாமிக் பாலிசினா ரொம்ப ரொம்ப ஈஸி. நியூ எக்கனாமிக் பாலிசிஸ், த எக்கனாமி ஆஃப் இந்தியா ஹேஸ் அண்டர்கோன் அ சிக்னிஃபிகண்ட் பாலிசி ஷிஃப்ட். இப்போ மன்மோகன் சிங் இறந்தார் இல்லையா, அவர் டைமில் வந்தது தான் நியூ எக்கனாமிக் பாலிசி 1990s. திஸ் மாடல் ஆஃப் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் இஸ் காமன்லி நோன் அஸ் எல்பிஜி மாடல்னு சொல்லுவாங்க. எல்பிஜினா என்ன? லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். ஸோ உங்களுக்கு வந்து தனியார் மயமாக்குதல், உலகமயமாக்குதல், அந்த மாதிரி லிபரலாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் பண்ணுறது, ப்ரைவேட்டாக தனியார் மயமாக்குதல், குளோபல் எல்லா ப்ராடக்டையும் உலக ரீதியாக உங்களுக்கு கொண்டு போகிறது. ஸோ எல்பிஜி இஸ் லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். ஓகேங்களா? ஸோ இது மூணு தான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அக்ரிகல்ச்சரல் பாலிசினா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இட் இஸ் த பாலிசி ஆஃப் த செட் ஆஃப் கவர்மெண்ட் டிசிஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் relating to domestic agriculture and imports of foreign agricultural products. ரெண்டுக்குமே agricultural policy. Some examples என்ன எழுத போறீங்கன்னா price policy, land reform policy, irrigation policy, food policy இதெல்லாம். Industrial policy பார்த்தீங்கன்னா employment, promotes research and development, leads to modernization and ultimately makes the economy self-sufficient. Important keywords. ஓகேங்களா? ஸோ இண்டஸ்ட்ரியல் பாலிசி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியல் பாலிசி, சுகர் இண்டஸ்ட்ரியல் பாலிசி, ப்ரைஸ் பாலிசி ஆஃப் இண்டஸ்ட்ரியல் growth இதெல்லாமே எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். நியூ எக்கனாமிக் பாலிசி பார்த்தீங்கன்னா எல்பிஜி தான் இம்பார்ட்டன்ட் கீவேர்டு. 1990s வந்தது. எல் ஃபார் லிபரலைசேஷன், ப்ரீ ஃபார் ப்ரைவேட்டைசேஷன், ஜி ஃபார் குளோபலைசேஷன். ஓகேங்களா? கிளியர் வித் திஸ் கொஸ்டின் எவ்ரிபடி? டக்குன்னு கிளியர்னா சொல்லுங்க, டக்குன்னு அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கிளியர் 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 கிளியர்னா டக்குன்னு சொல்லிடுங்க. டக்குன்னு நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, ஃபைன். எஸ், பிளாக் மணி, சிவாஜி படம், கருப்பு பணம் இதை பற்றி கேட்குறாங்க. பிளாக் மணிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இன்கம்மை வந்து மறைச்சி, இன்கம் டேக்ஸ் கொடுக்க வேண்டிய இன்கம் டேக்ஸை கொடுக்காம மறைக்கிறோம்ல, கணக்கில் காட்டப்படாத படம் தான் பிளாக் மணி. பிளாக் மணி இஸ் த ஃபண்ட் earned on black market on which income and other taxes have not been paid. Unaccounted money that is concealed in a hidden, மறைக்கப்படுது from the tax administrator. ஸோ டேக்ஸ், இப்போ நான் வந்து ஒருத்தங்க வந்து 10 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் கணக்கு காமிக்கிறது வந்து 5 லட்சம் சம்பாதிக்கிற மாதிரி கணக்கு காமிக்கிறாங்க. அந்த 5 லட்சத்துக்கு மட்டும் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு அந்த 5 லட்சம் மிச்சம் வந்து அவங்களுக்கு வந்து கணக்கில் காமிக்கல அவங்க ஏர்ன் பண்ணுறாங்கன்னு. ஸோ அதுதான் வந்து பிளாக் மணி. ஓகே, ஒரு மாதம் 5 லட்சம்னா ஒரு வருஷத்தில் அவன் எத்தனை பிளாக் மணி? 60 லட்சம் வந்து பதுக்கிடுறான். ஓகேங்களா? அது கணக்குலேயே காமிக்கிறது இல்லை. இந்த மாதிரி கணக்கில் காட்டப்படாத பணம் தான் பிளாக் மணி. கணக்கில் காட்டப்படாமல் அதுக்கு இன்கம் டேக்ஸ் பே பண்ணாமல் இருக்கிற பணம் தான் பிளாக் மணி. ஓகே, எதனால? ஷார்ட்டேஜ் ஆஃப் கூட்ஸ்னால. ஷார்ட்டேஜ் ஆஃப் கூட்ஸ் வெதர் நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல்,
அதெல்லாம் தான் வந்து பிளாக் மணியை கண்டிப்பாக வந்து தூண்டக்கூடியது. கண்ட்ரோல்ஸ் ஆர் ஆஃபன் இன்ட்ரடியூஸ் டு செக் பிளாக் மணி. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய கூட்ஸ் இல்லாததுனால இந்த மாதிரி தப்பான கூட்ஸ் எல்லாம் உள்ள புழக்கத்துக்கு வருது. லைசன்ஸ் ப்ரொசீடிங். இட் இஸ் ஃபர்ம்லி பிலீவ் தட் த சிஸ்டம் ஆஃப் த கண்ட்ரோல்ஸ், இப்போ வந்து சிஸ்டம் வந்து பெர்மிட் பண்ணி அலோவ் பண்ணி இதெல்லாம் பண்ணலன்னா எப்படி பிளாக் மணி வரும்? அதை அலோவ் பண்ணுறது. ஸோ லைசன்ஸ்லேயே பிரச்சனை, மேல் டிஸ்ட்ரிபியூஷன் இன் கமாடிட்டிஸ், ஷார்ட் சப்ளை, அப்போ வந்து இதெல்லாம் சேர்ந்து தான் பிளாக் மணியை தூண்டுது அப்படிங்கிறாங்க. சிஸ்டம் சரியில்லை. Contribution of industrial sector. Industrial sector has been the major contributor of black money. For example, controller of public limited companies tries to buy commodities at low prices and get them billed at high amounts and pockets the difference personally. So அந்த இண்டஸ்ட்ரீஸை கண்ட்ரோல் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, லோ ப்ரைஸஸை பில் பண்ணிவிட்டு அதை விற்றுட்டு ஹை ப்ரைஸஸில் காமிச்சிட்டு லோ ப்ரைஸஸில் விற்றுருவாங்க, ஹை ப்ரைஸஸில் பில்லு காமிச்சிருவாங்க, டிஃப்ரென்ஸை அவங்க பேக்கெட்டில் போட்டுக்குவாங்க. Okay, industrial sector has been major contributor to black money. For example, control of public companies tries to buy commodities low pricesல வாங்கிட்டு high pricesல பில்லு போட்டு டிஃபரன்ஸை வந்து 10,000 ரூபாய்க்கு வாங்கி 10 லட்சம் பில்லு போட்டு டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை அவன் பேக்கெட்டுக்குள்ளே போட்டு சாப்பிட்ருவான். இதுதான் பிளாக் மணிக்கான இம்பார்ட்டன்ட் காஸ். ஸ்மக்லிங் ஒரு இம்பார்ட்டன்ட் காஸ். ஸ்மக்லிங், அயன் படம்லாம் பார்த்துருக்கீங்களா, ஸ்மகிள் பண்ணுவாங்கல்ல. ஸ்மக்லிங் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் காஸ் ஆஃப் பிளாக் மணி. when India was rigid system of எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல்ஸ், ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ், கோல்டு ஸ்மகிள் பண்ணுவாங்க, சில்வர் ஸ்மகிள் பண்ணுவாங்க, டெக்ஸ்டைல், எலக்ட்ரானிக் கூட்ஸு, ஹெவி எக்ஸைஸ் டியூட்டி, இது எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்காக இதெல்லாம் நாடு விட்டு நாடு கடத்துறாங்கல்ல, பர்மிட்டே இல்லாமல். அதுதான் இம்பார்ட்டன்ட் காஸ் ஆஃப் பிளாக் மணி. Bringing these goods by evading the authorities is called smuggling. Tax structure. When the tax rate is high, more black money is generated. So tax, ஐயோ என்னடா இது இவ்வளோ இன்கம் டேக்ஸ் பிடிக்கிறாங்களே, நமக்கு வரதே கம்மி அப்படின்னு டேக்ஸ் ரேட் அதிகமாக தான் பிளாக் மணி அதிகமாகுது. அப்போ பதுக்கிடலாம்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? So what is black money? Black money is the fund earned on black market on which the income or other taxes have not been paid. The unaccounted money that is concealed, hidden from the tax administrator is called as the black money. Causes of black money: shortage of goods. Shortage of goods, whether natural or artificial, it is the root cause of black money. Controls often introduced to check black money. Licensing proceeding. It is firmly believed that the system of controls, permits, codes, licenses are associated and maldistribution, which results in the generation of black money. இதனால தான் லைசன்ஸ் ப்ரொசீடிங்னால தான் black money வருதுன்னு சொல்றாங்க. Contribution of the industrial sector பாருங்க. For example, industrial sector the major contributor of black money. Controller of public companies tries to buy commodities at lower price and bills at higher price, and difference amount is put in his pocket. Okay, and pockets the difference amount personally. அப்போ கணக்கில் காமிக்க மாட்டானா? Smuggling is one of the major causes of black money. When India had rigid system of exchange controls, precious metals like gold, silver, textiles, electronic goods எல்லாத்தையும் வந்து excess duty இல்லாமல் without heavy excess duty smuggle பண்ணி bringing these goods by evading, escaping the taxes is called as smuggling. When the tax rate is high, more black money is generated. ஸோ டேக்ஸ் ரேட் அதிகமாக ஆகுதான் பிளாக் மணியும் அதிகமாக ஜெனரேட் ஆகுது. ஓகே, கிளியர் எவ்ரிபடி? டெல் மீ இன் த கமெண்ட்ஸ் எஸ் ஆர் நோ. ஸோ இம்பார்ட்டன்ட் சிவிக்ஸ் கொஷின்ஸ், இம்பார்ட்டண்ட் எக்கனாமிக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ எல்லாரும் கிளியரா அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. என்னோட 10th மார்க்கா? நான் சோஷியல் சென்டம் வாங்கினேன். ஓகே, எஸ், கிளியர். ஓகே, ஃபைன். என்ன குல்தீப் புரோஹித், சிவம் புரோஹித் மாதிரி குல்தீப் புரோஹித், என்ன டவுட் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. என்ன டவுட்டு? என்ன டவுட்டுன்னு சொல்லுப்பா. டவுட்டுன்னு சொல்லிட்டு சீக்கிரம் சொல்லுங்க. என்ன டவுட்? செஷன் முடிய போகுது. Quickly tell me what is the doubt, ma. Others clear? Any other doubts? Okay, super. பா எப்படியோ எனக்கு செஷன் முடியாதோன்னு நினச்சேன், எப்படியோ ஆடியோ எல்லாம் ஒர்க் ஆகி முடிஞ்சிருச்சு. சீக்கிரமா டவுட் என்னன்னு சொல்லுங்க. குல்தீப்,
50 days ஷெட்யூல் ஆல்ரெடி ஷெட்யூல்ஸ் எல்லாமே போட்டிருக்கே யூடியூப்ல பாருங்க, செக் பண்ணுங்க. ஒரு நாளுக்கும் என்னென்ன படிக்கணும், ஒரு நாள் ஒரு டீட்டெயில் கவர் பண்ணணும், இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் கவர் பண்ணணும், எல்லாமே போட்டிருக்கே. எஸ், ஓகே. சென்டம் சிவகார்த்திக் 10th சென்டம் சோஷியல்ல. ஓகேங்களா? எனக்கு சோஷியல் சயின்ஸ் ரொம்ப 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 பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட். என்னோட டோட்டல் வந்து 480. ஓகே, ஸோ 480 எடுத்திருந்தேன். 96% 10th சென்டம் தான். ஓகே, மேத்ஸில் வந்து 95 நினைக்கிறேன். மேத்ஸில் சென்டம் இல்லை, மேத்ஸ் நமக்கு கொஞ்சம் கஷ்டம். ஆனால் சோஷியல் சென்டம், சயின்ஸும் குட் மார்க் தான். மற்றபடி 96% அது ஞாபகம் இருக்கு. எஸ், ஓகேங்களா? கட்டபொம்மன் எத்தனை தடவை எடுக்கிறது பாருங்க, செக் பண்ணி பாருங்க. கட்டபொம்மன் தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கட்டபொம்மன் 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 தான் நிறைய தடவை எடுத்தாச்சு. மேத்ஸ் மார்க் 95. மார்க் வந்துடும், கவலைப்படாதீங்க. கட்டபொம்மன் புரியலையா? கட்டபொம்மன் ஆல்ரெடி வந்து நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சேனலில் போய் பாருங்கள். புரியலன்னா இன்னொரு தடவை போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோஸில் சேனலில் போயிட்டு இதில் இருக்கும் பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் போட்டிங்கனாலும் கிடைக்கும். பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா சோஷியலுக்குன்னு ஒரு தனி பிளேலிஸ்ட் இருக்குது. பாருங்கள், இந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் கொஸ்டின் இருக்கும். ஸோ இட் இஸ் ஆல்ரெடி அப்லோடட். ப்ளீஸ் செக். இங்கே பாருங்கள், கட்டபொம்மனுக்குன்னு ஒரு கொஷின் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த கொஷினை செக் அவுட் பண்ணுங்கள். கிளியர் ஆல் ஆஃப் யூ? ஸோ ஒரு 14 மினிட்ஸ்க்கு ஒரு கொஷின் மட்டுமே நான் வந்து ஒரு பாயிண்ட்டும் நிறுத்தி நிதானமாக பேசியிருக்கேன். கட்டபொம்மன் இஸ் ஆல்ரெடி அவைலபிள். ஸோ ப்ளீஸ் செக் இட் அவுட் அண்ட் மேக் யுவர் செல்ஃப் பெனிஃபிட்டட். ஓகேங்களா? கிளியர் எவ்ரிபடி? எஸ். Okay, thank you everyone. Thank you all of you for your patience. Thank you all of you for joining again. Keep studying, stay motivated. Okay, thank you all. Improve handwriting. நல்லா பார்த்து நிறுத்தி நிதானமாக டெய்லி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வேறு வழியே இல்லை. அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் வந்து கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் கச்சமுச்சான்னு இருக்குன்னா ஸ்கிரிப்ட் லெட்டர்ஸ் எழுதுங்க. ஒரு லெட்டராக, இப்போ HOWன்னு ஜாயின் பண்ணாமல் ஸ்கிரிப்ட் லெட்டர்ஸாக எழுதி பழகுங்க. அது சில பேருக்கு ரொம்ப நீட்டாகவும் புரிகிற மாதிரியும் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, புரிகிற மாதிரி இருந்தால் போதும். ஓகேங்களா? எஸ், தேங்க்யூ எவ்ரிபடி. Thank you all of you. Bye bye.